ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டதால் தேதி மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தவிக கட்சித் தலைவரான விஜய் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என்றும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டதால் தற்போது இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. தவிக கட்சியின் தலைவரான விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆகஸ்ட் 21இல் மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டிருப்பதால் தேதி மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தவிக கட்சியின் தலைவரான விஜய் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆகஸ்ட் 21ஆம் தேதியன்று தவிக மாநாடு நடைபெறும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தற்போது அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடானது பாத்தீங்கன்னா கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு விழுப்புரம் பக்கத்துல நடந்தது. இதுல தமிழகம் முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2வது கட்ட மாநாடானது மட்டும் நடைபெறும், அதாவது தமிழகத்துல ஏதேனும் ஒரு பகுதியில் நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருந்த நிலையில கடந்த ஒரு 10 நாள் இடைவெளியில் என்ன சொன்னாருன்னா, இந்த 2வது கட்ட மாநாடு மதுரையில வச்சு நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதன் அடிப்படையில 25ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இதனை அடுத்து அதோட பூர்வாங்க பணிகளான பந்தக்கல், கால் நடுதல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான மேடைகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று இருந்தது. இந்நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநில மாநாடு ஆனது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தற்போது சுற்றுப்பக்கத்துல வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்கிறாருன்னா, கழக தோழர்களுக்கு வணக்கம்னும், மாற்றத்தை நோக்கிய தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில தமிழக வெற்றிக் கழகம் மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு வீறு கொண்டு வெற்றி நடை போட்டு வருவதை அனைவரும் அறிவோம். இந்த பயணத்தின் அடுத்த கட்டமாக கழகத்தின் மாநில மாநாடானது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்று மதுரையில நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவித்திருந்தேன். ஆனால் மாநாடு முடிந்த ஒரு நாள் இடைவெளியில விநாயகர் சதுர்த்தி விழா வர்றதால காவல்துறை அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதோடு அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டியது இருக்கிறது என்றும், எனவே மாநாட்டிற்கு முழுமையான பாதுகாப்பு வழங்குவதற்கு ஏதுவாக 18/8/2025 துவங்கி 22/8/2025க்குள்ள ஏதேனும் ஒரு தேதியில் மாநாட்டை நடத்தும்படி காவல்துறை கேட்டுக்கொண்டது. அதன் பேரில் கழகத்தின் மாநில மாநாடு, அதாவது 2வது மாநில மாநாடு முன்கூட்டியே நடத்தப்பட உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்கிறார் அவரு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடானது ஆகஸ்ட் மாதம் 21 அன்று வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவுல ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடும் கூடுதல் உற்சாகத்தோடும் நடைபெறும் உள்ளது என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கான பணிகள் ஏற்கனவே சிறப்பான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில அந்த பணிகள் தற்போது மேலும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளனோ, எனவே கழக தோழர்கள் வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள கழகத்தின் மாநில மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தற்போது சுற்றுப்பக்கத்துல தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே அறிவித்த தேதியிலிருந்து ஏறத்தாழ 4 நாட்கள் வித்தியாசத்துல முன்னாலே நடைபெறக்கூடிய இந்த விழாவில தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏறத்தாழ 15 லட்சம் ரசிகர்கள் கலந்துக்குவாங்க, அதாவது தவிகாவோட உறுப்பினர்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற ஒரு சூழ்நிலையில பாதுகாப்பை அந்த நேரத்துல எங்களால கொடுக்க முடியல, போலீஸ் அறிவிச்சதால நாங்க 21ஆம் தேதி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி தற்போது தெரிவிச்சு அதன் அடிப்படையில அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.